மேரினேட் பண்ணி வச்ச கோழிக்கே ஒரு தத்துவம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு புதுவிதமான சமையல், யார் வீட்லையுமே சமைச்சிருக்க மாட்டேங்க. ஆமாம், இது சிக்கன் சாப் செய்ய போகிறோம். அதாவது நாங்கள் புதுசாக ரெசிபிலாம் எடுத்து செய்யல, நாங்களே எல்லா ரெசிபியும் கம்பைன் பண்ணி எங்களோட ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணி செய்கிறோம். ஆனால் வந்து கோழிலாம் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா மணி இப்போயே 3, இன்னும் கொண்டத்தில் எங்களுக்கு வயிறு வெடிச்சிடும். அதான் இவங்கனால தான் லேட்டு கொஞ்சம். அதனால் இப்போ நம்ம வாங்க கொலை போகலாம். இல்லை சமைச்சே நான் டயர்டாயிடுவேன். லைட்டாக வயிற்ற கலக்குது, அடிச்சா பறந்துடுவேன். நம்ம வந்து சிக்கன் சாப் வித் மேஷ் பொட்டேட்டோ செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து கிழங்க வந்து தண்ணியில் வேக வச்சுக்கிறேன். பல வருஷம் கழிச்சு சமைக்கிறீங்க போல. இல்லை, கொஞ்ச நாள் சமைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட காட்டல, இதுக்கப்புறம் காட்டுவோன்னு நம்ம வேண்டுவோம். நாங்கள் ஒரு ஏர் ஃப்ரையர் சீரீஸ் செய்யலான்னு இருக்கோம். யாருக்கு எல்லாம் வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ரெசிபி போடலானோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். சீக்கிரமாக வேவும். அப்படியே அதில் கை கழுவிக்கணும். இதெல்லாம் ஒரு நாத்த வேலை. பலன்னு இருக்கீங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கோழி ஏர் ஃப்ரையரில் போடுறோம். நாங்கள் இந்த ஏர் ஃப்ரை தான் வாங்கியிருக்கோம், இந்த பிராண்ட் தான். இது வரைக்கும் நாங்கள் ஒரு நகட் சீஜி வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம மேரினேட் பண்ணி வச்ச கோழி அதுவே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் ரெடி ஆகலை. இது வந்து நான் என்னென்ன மேரினேட் பண்ணேன்னா, சோஸ்திரம், அப்புறம் வந்துட்டு ஆயிஸ்டர் சாஸ் கேஸ். ஓகே, ஆயிஸ்டர் சாஸ். அப்புறம் தமிழில் வந்து கட்டி கிச்சாப், அது வந்துட்டு சாய் சாஸ், அப்புறம் பூண்டு, அப்புறம் வந்து பிளாக் பேப்பர். நான் வந்து அந்த பிளாக் பேப்பர் வாங்கலை. ஸோ வந்துட்டு அந்த தமிழ் மல்லி தானே, மெழுகு வந்துட்டு அரைச்சி போட்டுட்டேன். இப்படி தான் இருக்குது அந்த கோழி. ஸோ நம்ம வந்து இப்போ ஏர் ஃப்ரையரில் போட்டுடலாம். ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து சிப்ஸ் செய்யலாம், மீட் செய்யலாம், நட் செய்யலாம், கேக் கூட செய்யலாமா? ஆனால் தெரியல. நாங்கள் கேக் வந்து இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்காகட்டோன்னா இதை நான் வந்து ஏற்கனவே நாங்கள் சீஜி வெஜ்ஜஸ் செய்யும் போது பாய்ச்சது. ஸோ கழுவி திரும்பி ரீயூஸ்லாம், எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கோழியை வந்துட்டு நல்ல கோழியெல்லாம் கொஞ்சம் படர்ந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் உப்பு தம்பா பண்ணோம், ஏன்னா லைட்டாக உப்பு குறைவாக இருக்குது. இது வந்துட்டு 2 தான் நான் போடுறேன். ஏன்னா வந்துட்டு ஓவராக போட்டுட்டோன்னா குக் ஆகலைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. சின்னதாக இப்படி போட்டுப்போம். கிளி அழகாக இருக்குது. இது அப்படியே இதில் வைத்து விட்டு உள்ளே வச்சுருவோம். மீட்டை தட்டிட்டு 35 நிமிஷம்னா பாதியில் எப்போ வரணும்? பாதினா 15 கிட்ட, 18. ஸோ நாங்கள் மணி இப்போ 3 பட்டை. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இந்த கோழி நான் வந்துட்டு அடைச்சி வச்சிருவேன். இதுதான் உண்மையான சினரியோ. அப்புறம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை காட்டாது. அதுதான் கதை. காலிஃப்ளவர் செய்ய போகிறேன். ஓகே, இந்த தீராம்னு சொன்னோம்ல, இதுதான் அது சாஸ் தீராம். இது வந்துட்டு சாய் சாஸ் பொக்காட்டோட. ஓகே, இதெல்லாம் காட்டாது. வாழ்க்கையில் ஒரு தத்துவம் சொல்லுங்க கேட்போம். வாழ்க்கையே ஒரு தத்துவம். இந்த பசின்னு எடுக்குதுல்ல, அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லுங்க. வாயை மூடிக்கிட்டு வயிற்ற மூடிக்கிட்டு இருந்தோம்னா எங்கே தான் போறீங்க? இதுக்கப்புறம் என்ன செய்வோம்? நான் வந்துட்டு மாயோ எனக்கு பிடிக்காத ஒன்று, எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வேலை வாங்குவாங்க, கரண்டி எடுத்துருவா, அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவா. ரெசிபி கேட்டால் அவங்க செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ரெசிபிலாம் வந்து நான் இதில் எழுதுனேன், கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. நான் தான் எழுதி தந்தேன். அடித்தேன், பறந்துடுவேன். நம்ம வந்து மயோனீஸ் போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க.
நான் நல்லா சாப்பிடுவேன், ஸோ நான் கூட போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு மைனஸ் பைத்தியங்க. இன்னொன்று இருக்கும் பாரு, இந்த கூட்டத்திலேயே ஒன்று சொல்லுங்க, சீஸும் மைனஸையும் அள்ளி தின்னுங்க. கலர் பார்க்க நல்லா இருக்கு காய்ஸ். ஒரு சுடு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஏன் சுடு தண்ணி? ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஓகே. கலருமே கேப்சியில் தான் பார்த்துருக்கோம், இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறோம் செஞ்சு. அது நீங்கள் நேரில் பார்க்கணும். நீங்கள் ஏற்கனவே செய்யுங்க. நான் இது நிறைய தடவை செஞ்சு இங்கே செஞ்சது இல்லைல்ல, கொஞ்சம் போடணும் போல. இன்னும் போட்டிருக்காங்க, பத்தலை போல. போட்டு கிண்டு கிண்டு கிண்டிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சிக்கன் சாப் தாங்க பிடிக்கும். நம்மளுக்கு இந்த கலாஸ்லோ பிடிக்காது. கலாஸ்லோ சில்லுன்னு கடுப்பாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க தெரில. ஆனால் இந்த மாதிரின்னா எப்படி இருக்கும் தெரில, இந்த ஜில்லுன்னு சாப்பாடு பிடிக்காது எனக்கு. நான் ஐஃபோனில் தான் வைக்க போகிறேன். அப்போ முடியாதுங்க, கஷ்டம் தாங்க. நீங்கள் சாப்பிட்லன்னா பிரச்சனை இல்லைங்க. இவ்வளோ சின்னாங்க செய்யணும்னா நான் எப்படி செஞ்சு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துவோம். தட்டாத தூங்கிடாதீங்க, சிக்கன் சாப் செய்யணும். நான் மூட் அவுட் பண்ணலங்க, என்னை நிறைய பேர் மூட் அவுட் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு காலேஜ்ல செஞ்சிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு காலேஜ்லோ. நீங்கள் வந்து கேபேஜ், அப்புறம் கேரட்டு, அப்புறம் மயோனீஸ், தண்ணி, சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கிண்ட முடியும். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இது ஐஸ் பல்லு போட்டால் புக்காட் ஆயிரும். ஆமாம், இந்த காலேஜில் செஞ்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பீங்களா? நல்லா வாயில் வந்து இந்த பக்கத்து நாய் இருக்குது, எங்கள் பொறுமை ரொம்ப சோதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். எத்தனை மணிக்குள்ளே கொடுப்பீங்க? ராத்திரி 10. சுத்துருவேன். இப்போ வாழ்க்கைக்கு எதாவது சொல்லுங்க. ஒன்றும் நான் சொல்றதுக்குல்ல. நித்யாவோட உண்மையான முகம். உங்களோட அகின் ரகசியம் என்னங்க? எங்கள் அப்பா அம்மாங்க எப்படி ஸ்கின் கேர்லாம் இல்லைங்க? ஸ்கின் கேரே போட மாட்டாங்க. போய் சொல்லுவாங்க. குளிக்கும் போது தண்ணி மட்டும் தாங்க ஊற்றுவேன். தண்ணி கூட எங்கள் அப்பா கால் கழுவுன தண்ணி தான். ஏன்னா அவ்வளோ பாசம் எங்கள் அப்பா மேடம். பிக்சராக இருக்குங்க, அழகாக இருக்கு. அது வந்து தேவையில்லாமல் அதுவாக வளர்ந்துருக்கு. மாங்காய் மரத்தை பார்த்தீங்கன்னா எங்களை விட உயரமாக வளர்ந்து கிடக்குது. மாங்காவெல்லாம் எவனை திருடிட்டு போகிறான், எங்கள் மனசை திருடிட்டு போகிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளாக் சிக்கன் சாப்போட சாஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு எண்ணெய் எடுக்காமல் பட்டர் எடுக்கணும். நீங்கள் தேவையான அளவு அப்படி போயிடும் உங்களுக்கு. நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். தப்பு நீங்கள் போட்டுட்டு இருக்கேன். எங்கே சொல்கிறேன் பாருங்க. ஓகே, நல்லா எண்ணெய் சூடானோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், வெங்காயம் போடணும். தென் வந்துட்டு கார்லிக், தென் வந்து கார்லிக் போடணுங்க. கார்லிக் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். எல்லாத்துலையும் கார்லிக் ரொம்ப போட்டா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நல்லா எப்படி ஆயிடுமா, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. இந்த மாதிரி கலர் ஆயிடும். ஓகே, அடுத்து வந்துட்டு கோதுமை மாவு. கரண்டி எடுத்து வர சொன்னாங்க உங்களை. அது வரைக்கும் நம்ம அதை பார்ப்போம். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தொப்பம் கண்டும் பாய்க்கணுங்க. ஏன்னா பொக்காட்ட ஆகிறதுக்கு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து பால் ஊற்ற மாட்டோம். ஸோ வந்துட்டு தொப்பம் கண்டும் பாய்ச்சிட்டு கலர் கலர் கலர்
நல்லா கிண்டிட்டு நல்லா இருக்கா பார்க்க. சரிடா. தென் நீங்க என்ன பண்ணணும், நம்ம சூப்புக்கு போடுவோம்ல. ஓகே நீங்க வந்து ரொட்டிக்கார அங்கிள் இருக்காங்க. ஓகே இது என்ன தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிக்கன் ஸ்டாக்கு அந்த சூப்பில் போடுவோங்க அந்த ஸ்டாக்கு, அது ஒன்று போட்டு இவ்வளோ தண்ணி ஒரு காட்டுங்க. கோலையில் வந்துட்டு, ஆனால் இது கணக்கு இல்லை, கோலையில் நீங்கள் பாதி கூட எடுத்துக்கலாம். இப்படி கலக்கி நீங்கள் வந்து இப்படி ஊற்றிக்கணும். கச்சாவ் கச்சாவ் கச்சாவ். உங்கள்கிட்ட வந்துட்டு அது என்னது, அது என்ன அது இது மஷ்ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் மஷ்ரூமோடு செய்யுங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. சாஸ்னா சாஸ் தான். எனக்கும் அது வந்து பிடிக்காது. குப்பை மாதிரி எனக்கு எங்கள் தங்கச்சி தான் சொல்லி தந்துச்சு. ஆனால் இது இந்த மஷ்ரூம் அந்த பீஸா அதில் அந்த இதெல்லாம் நான் சேர்க்கணும். என்னது தண்ணியில் இன்னும் என்ன செய்வீங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து நான் அப்படியே திருப்ப போறேன். திருப்பி வேக வைக்கணும். கை நம்ம போயிட்டு அதை பார்ப்போம். சரிங்க, கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு மஷ்ரூம் சூப் மாதிரி இருக்கும் பார்க்க. ஐயோ இப்பயே சாப்பிடலாம் போல இருக்குங்க. தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நிறையா. தண்ணி ஊற்றிட்டு பார்க்கும் போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அடுத்து சோயா சாயர், அதாவது தண்ணி கிச்சாப் வந்துட்டு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு திருப்பியும் சாஸ் கலர் வருவாங்க. இந்த மானிஸ் வந்து கொஞ்சோண்டு போட்டு தான் ஆகும், அப்போதான் வந்துட்டு சாஸோட ருசி தெரியும்ன்றாங்க. பார்ப்போம். கொஞ்சோண்டு போட்டுட்டு நான் கலக்கிட்டேன். பார்க்கவே வாய் ஊறுது. நல்லா அனல் கூட வைங்க, அப்புறம் கொதிக்கும். இல்லை கூட வச்சா கட்டி ஆயிடும். கொஞ்சம் நேரம் அப்படி ஆகும். அப்புறம் இது வந்து பிளாக் பெப்பர் சாஸ், அதனால நம்ம பிளாக் பெப்பரை கொஞ்சம் அள்ளி கட்டிக்கிட்டு போட வேண்டும். கை ரெடி ஆயிரும். அங்க வெந்துகிட்டு இருக்காரு. நான் வந்து மேஷ் பொட்டேட்டோ செய்ய போறேன். அதுக்கு வந்து நான் வந்து சிறிதளவு உப்பு சும்மா போட்டுக்கிறேன். சும்மாலாம் ஏன் போடுறீங்க நீங்க? இல்ல கம்பெனி பார்த்தா போடக்கூடாது, எனக்கு வந்து உப்பு பார்க்கலாம். இவங்க ஒரு உப்பு கறி தெரியுது. அப்புறம் பட்டர் போட்டுக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இது என்னது? மேஷ் பொட்டேட்டோ. இப்போ நம்ம வந்து மசிப்போம். போறாங்க ஒன்னா அங்க போய் பாத்துருவாங்க என்ன நடக்குது. இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 6
6 minutes. 6 minutes. Seconds. ஏங்க மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? கடுப்பா இருக்குங்க உங்களை பார்க்க. எஸ்தட்டிக் தாங்க. எப்பயுமே எஸ்தட்டிக் தாங்க. நம்ம மசிச்சுக்கிட்டே பேசுவோம். ஏதாவது நம்ம அப்படி கொஞ்ச நேரம் உட்காருவோம். நல்லா மசிக்கணும், அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து அந்த இப்படி செய்வாங்க, அதை வாங்கிக்கோங்க. அது என்னது? நிறைய வெப்பன் வாங்கணும் போல. இல்ல அந்த மேஷ் பண்ணுவாங்களே, ஒரு நாள் செய்யறதுக்கு 10 ஜாமான் வாங்கணுமா சொல்றீங்களா? அதனால ஸ்மேஷ் பண்ணி வச்ச கிழங்கு இப்போ என்ன வரப்போகுது? கோழி லைட்டாக ரெடி ஆயிடுச்சு. 2 கோழி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 2 கோழி போட்டிருக்கோம். பார்க்கும்போதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. வாய் ஒரு மாதிரி சாப்பிட்ருந்தோம். இல்லாட்டி காற்றுக்கு வந்து சாப்பிட மாட்டேன். சாஸை பார்ப்போமா? பிக்மெண்டட் கைஸ். இப்போதான் வந்துட்டு இதோ காட்டேன். இந்த மாதிரி தெரியுதா? ஒரு மாதிரி நூலு ஆடை மாதிரி. அது வந்தாதான் ரெடி ஆச்சு. கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ நான் இப்போ எடுக்கிறேன். ஓகே தானே? இன்னும் இல்லை. லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். சாஸ் ஏன் அதில் அது வேணாம். சாஸ் அரோமா தெரப்பி. அது மாதிரி பாட்டி உட்காந்துருக்காங்க. இப்போ போடுவாங்க பாட்டி. சிக்கன் சாப்பா, கிரில் சாப்பா? கிரில். ஓகே, சிக்கன் ஷாப் கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்ப்போம். எல்லாம் தெரியுது பாரு. வந்துடும் தானே இன்னைக்கு. Oh my God. எல்லாம் இருக்கும். இப்பதான் சாச்சே. கறி ஊத்துங்க. எது அதில் ஊற்றுட்டா? அதில் ஊற்றுட்டா இல்லை தனியாக ஊற்றுட்டா? தனியாக ஊத்து. அதுலேயே ஊத்து. ஊற்றட்டா? இல்லை இல்லை, நம்ம சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் இதில் அதில் ஊற்றுங்க. ஓகே, வந்து பழசலாம். இது உங்களுக்கு போல மிகவும் சுவை. இதுதான் நான் செஞ்ச சிக்கன் சாப். ரெடி. ஃப்ரைஸ் தான் இல்லை. ஆமாம், அவ்வளோதான் வீடியோ. பாய்.